இயேசுவின் நாமத்தில் மீண்டும் ஒரு முறை உங்கள் முன் உங்கள் சகோதரன் மார்க். இன்று ஆண்டவர் கொடுத்த நற்செய்தியிலே லூசிஃபர் என்பவன் யார், அவனை யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவன் பர உலகத்திலிருந்து ஆண்டவரின் ராஜ்யத்திலிருந்து எப்படி கீழே தள்ளப்பட்டான் என்பதையும், தள்ளப்பட்ட அவன் இந்த பூமியிலே நம்மோடு என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதையுமான மிகவும் முக்கியமான இந்த நற்செய்தியை இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் யாருமே தவறவிட வேண்டாம். நீங்கள் கேட்டதின் பின் உங்களுக்கு தெரிந்த விசுவாச பிள்ளைகள் அனைவருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மிகவும் முக்கியமான ஒரு நற்செய்தி பாகமாக இது அமைந்திருக்கின்றது. இப்பொழுது யோவானுக்கு வெளிப்படுத்தின இந்த விசேஷத்திலே, இந்த புஸ்தகத்திலே, நிருபத்திலே தேவன் என்ன சொல்கிறார் என்றால், யோவான் மூலமாக அங்கே இருந்து பர உலகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட இந்த லூசிஃபர் தான் சாத்தான் என்பதற்கு ஒரு வசனம் நமக்கு மிகவும் தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறது. அந்த வசனம் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே 12வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வசனத்தை படித்துவிட்டு உங்களுக்கு நான் அதை பற்றிய விளக்கத்தில் இறங்குகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 9வது வசனம் மிகவும் முக்கியமான வசனம். ஆகையால் நீங்கள் சற்றே உன்னித்து கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற, நன்றாக கவனியுங்கள், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இது 9வது வசனம். இப்பொழுது நான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 10ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் 2வது பாகத்தையும் படிக்கிறேன். முழுவதுமாக நாம் புரிந்து கொள்ளலாம். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். ஆமென். இப்பொழுது நாம் ஒரு ஆழ்ந்த தியானத்திற்கு செல்வோம். இந்த வசனம் நமக்கு எதை சொல்லுகிறது என்பதை நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தில், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் மற்றும் 10வது வசனத்தின் 2வது பாகம் நாம் வாசித்திருக்கிறோம். இப்பொழுது இந்த 9ஆம் வசனத்திலே யோவான் லூசிஃபர் என்ற இந்த ஒரு உதய நட்சத்திரமாக விளங்கிய, பரலோகத்திலே தேவனுடைய அண்மையிலே உதய நட்சத்திரமாக விளங்கிய இந்த லூசிஃபர், இதே இந்த லெவலில், இந்த மட்டத்திலே இயேசு கிறிஸ்துவும் உதய நட்சத்திரமாக அங்கே மார்னிங் ஸ்டார் என்று சொல்வார்களே, அப்படி இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது இவ்வளவு ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த இந்த லூசிஃபர் தான் சாத்தானாக மாறியது. தேவனாகிய கர்த்தருக்கு எதிராக அவன் போர்க்கொடி தூக்கும்போது, இப்பொழுது இந்த லூசிஃபர் தான் தேவனின் அண்மை ராஜ்யத்திலிருந்து இந்த பூமிக்கு விழத்தள்ளப்பட்டான், தள்ளப்பட்டான், தூக்கி எறியப்பட்டான் என்பதெல்லாம் இந்த லூசிஃபர் தான் என்பதை யோவானுக்கு வெளிப்படுத்தின இந்த விசேஷத்திலே, இந்த நிருபத்திலே யோவான் 5 விதமாக, 1 2 அல்ல 5 விதமாக இதை நமக்கு உறுதிப்படுத்தி அவன் செய்யும் செயல்கள் மூலமாக இதை நமக்கு மிகவும் உறுதிப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அப்படியாக பார்த்தால் இந்த 5 விதங்களிலே இந்த லூசிஃபர் என்ற சாத்தான் செய்யும் வேலைகள் என்ன? இந்த அத்தனை வேலைகளையும் இவன் பூமியிலே தான் செய்கிறான், நம்மளுடன் தான் செய்கிறான். அதாவது தேவனாகிய கர்த்தர் படைத்த படைப்பில் மேல் இத்தனை வேலைகளையும் செய்கிறான்.
இவன் இப்படி செய்வதனால் நாம் என்ன ஆகிறோம் என்பதையும் இப்பொழுது நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னால் 5 விதங்களிலே இவன் எப்படியாக பூமியை நாசம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் பார்த்தால், இப்பொழுது இந்த வசனத்திலே முக்கியமாக 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்களிலே முதலாவதாக தமிழ் பரிசுத்த வேதாகமத்திலே முதலாவதாக மோசம் செய்கின்ற, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற, இது ஒன்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குவது இவனுடைய ஒரு செயல். இரண்டாவது செயல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் பிசாசு என்று அழைக்கப்படுகிறான். இவன் பிசாசாக இருக்கும்போது என்ன செய்கிறான்? மூன்றாவதாக சாத்தான் என்று அழைக்கப்படுகிறான். சாத்தானாக இருக்கும்போது என்ன செய்கிறான்? நான்காவதாக பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம், பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். மொத்தம் இப்பொழுது பார்த்தால் 5. என்னென்ன? மோசம் போக்குகிறவன் 1, பிசாசு 2, சாத்தான் 3, பழைய பாம்பு 4, வலு சர்ப்பம் 5. இப்பொழுது முதலாவதாக நாம் வலு சர்ப்பத்திலிருந்து போகலாம். இங்கே இப்படியான 5 விதங்களிலே அழைக்கப்பட்ட இவன் எங்கிருந்து? பரலோகத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். அப்படி என்றால் இங்கே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு முன்பாகவே சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது லூசிஃபர் என்கிற சாத்தானான இந்த சாத்தான் தேவனுடைய அருகாமையிலே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியுமா என்றால் இப்பொழுது அவனுக்கு முடியும். ஏனென்றால் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இனிமேல் தான் நிறைவேற்றப்பட போகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் மத்திய ஆகாயத்திலே வந்து மேகங்களுக்கு நடுவிலே அவர் வந்து அவர் ஏற்படுத்திய இந்த சபையை அவரை போல் யாரெல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்து, விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து, வெற்றிகரமான வாழ்க்கையை அவரின் ராஜ்யத்திலே அவரை ஒத்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் யார் இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாமே அவர் அழைத்து கொண்டு அந்த உலகத்திற்கு போகும் வரை அதன் பின்புறம் 7 ஆண்டுகள், அதன் பின்பு 7 ஆண்டுகள் இந்த பூமியின் மேலே வரப்போகின்ற அந்த ஒரு கொடுமையான நேரம், அந்த சிரம காலங்கள், the tribulation period and the great tribulation period, இந்த 7 ஆண்டுகளும் கடந்த பின்பு அந்த 7 ஆண்டுகளிலே ஒன்றொன்றாக நிறைவேற்றப்பட வேண்டிய இந்த விஷயங்கள் அது இனிமேல் தான் நடக்கப் போகிறது. ஆனால் இப்பொழுது லூசிஃபர் என்ற சாத்தானுக்கு அங்கே தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவதற்கு அவனுக்கு அனுமதி இருக்கிறதா என்றால் இப்பொழுது இருக்கிறது. ஆனால் சபையை இயேசு கிறிஸ்துவானவர் வந்து எடுத்து சென்றதுக்கு அதுக்கப்புறம் அந்த அனுமதி கிடையாது. அதைத்தான் இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. இது யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். இப்பொழுது முதலிலே வலு சர்ப்பம் என்று சொல்லப்படான். ஏன் இவன் வலு சர்ப்பம் என்று அழைக்கப்படுகிறான் என்று பார்த்தால் இப்பொழுது பாருங்கள். வலு சர்ப்பம் என்பதற்கு ஆங்கிலத்திலே த கிரேட் டிராகன். இதை கிரேக்க மொழியிலே பார்த்தால் இது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சுற்றி அடிக்கக்கூடிய பாம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக பார்த்தால் இவனுடைய செயல்கள் எப்படி இருக்கும் என்றால் இது துன்மார்க்கம் நிறைந்ததாக இருக்கும். இவன் செய்யும் அநியாய செயல்கள் யாரும் தாங்கிக் கொள்ள முடியாது, அவ்வளவு கொடுமையாக இருக்கும். ஒரு சில மிருகங்களை சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்பொழுது தண்ணீரில் இருக்கும் முதலை உங்களுக்கு நன்றாக தெரியும், அதனுடைய உருவமே பயங்கரமாக இருக்கும். அப்படியாகவே நீர் யானை உங்களுக்கு நன்றாக தெரியும், மிகவும் பயங்கரமாக இருக்கும். இப்படி உருவத்திலேயே மிகவும் பயங்கரமான அந்த உருவங்கள் இவனுடைய செயல்கள், அதனுடைய உருவங்கள், இவன் செய்யும் செயல் அவ்வளவு பயங்கரமானவன், மிகவும் கொடியவன் என்பதை சொல்வதற்காக இங்கே வலு சர்ப்பம். இவன் நினைத்தால் இந்த உலகத்திலே என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான மனதை படைத்தவன், அதற்கு வலு சர்ப்பம். இங்கே
பழைய பாம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. த ஆன்சியன்ட் சர்பென்ட். பழைய பாம்பு என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவு வரும், ஏதேனு தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய முன்னோர்களை மோசம் செய்த அந்த பழைய பாம்பு. அதனால்தான் இவன் பழைய பாம்பு என்று அழைக்கப்படுகிறான். அன்று மோசம் அங்கே ஏதேனு வனத்தில் ஆரம்பிக்கப்படவில்லை. இவனுடைய மோசம் பரலோகத்திலே அங்கே தேவ தூதர்களிடத்திலேயே அமைந்திருந்தது. அதனால்தான் அவன் அங்கே அவனுடைய இருக்கையை இழந்து இன்று இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறான். யாரை விழுங்கலாம், அவனுடன் நரகத்திற்கு கூட்டிச் செல்லலாம் என்று அவன் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். மூன்றாவதாக த டெவில் என்பது ஆங்கில வார்த்தை. இதற்கான தமிழ் வார்த்தை பிசாசு அல்லது பேய். இப்பொழுது நாம் வழக்கு மொழியிலே இப்படி பேசிக்கொண்டிருப்போம், பேய் பிடித்தால் விடாது, பிசாசு பிடித்தால் விடாது என்பது. அது இவன் செயலிலே மிகவும் கனகச்சிதமாக பொருந்தும். எப்படி என்றால், இவன் ஒருவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டானால் இவன் என்ன செய்வான், அவர்களை அழிக்கும் வரை அவர்களுக்கு முன்னால் சூழ்நிலைகளை தயார்படுத்தி கொள்வான். சாதாரணமாக அவன் நேரடியாக எந்த ஒரு விசுவாச குழந்தையையும் தொட முடியாது. ஒரு தடவை ஒரு குழந்தை ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவானவரை என்னுடைய சொந்த கடவுள், எனது ஆண்டவர், எனது இரட்சகர் என்று ஒப்புக்கொண்டால், மனசு மாறினால், இந்த உலகத்திலிருந்து மனம் மாறி ஆண்டவரத்தில் திருப்பி கொண்டால், சாத்தான் அந்த குழந்தையை ஒன்றுமே பண்ண முடியாது. சாத்தான் என்ன செய்வான், இந்த லூசிபர் என்பவன் என்ன செய்வான், இந்த வலு சர்ப்பம் என்ன செய்யும், இந்த பழைய பாம்பு என்ன செய்யும், இந்த பிசாசு, இந்த பேய் என்ன செய்யும் என்றால், ஒரு தேவ பிள்ளையின் தேவனுடைய விசுவாச குழந்தையின் முன்னால் இந்த உலகத்திலே அந்த விசுவாச பிள்ளையை கவர்கின்ற வழியிலே பல்வேறு விதமான ஒரு சூழ்நிலைகளை தயார்படுத்தி கொடுப்பான். இந்த விசுவாச பிள்ளை தானாக போய் விழுந்தால்தான், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு விசுவாச பிள்ளைகளின் சூழ்நிலை விசுவாசத்தில் எப்படி இருக்கிறது என்றால், உலகத்தில் இருப்பவர்களுக்கும் விசுவாச குழந்தைகளுக்கும் ஒரு சிலரை தவிர எந்த வித்தியாசமும் இல்லை. உலகத்தில் சாத்தான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளிலும், அத்தனை ஒரு வீழ்ச்சிகரமான ஒரு சூழல்களிலும் எல்லாருமே நாம் விழுந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். அந்த சூழ்நிலைகளைத்தான் சாத்தான் இங்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான். அதனால்தான் பிசாசு பிடித்தால் விடமாட்டான் என்று சொல்கிறார்கள். பிசாசு பிடித்தால் விடமாட்டான் என்பது தவறான சொல். பிசாசை பிடித்தவர்கள் அவனை விடுவதில்லை. அது அந்நியர்களாகட்டும் அல்லது நாம் விசுவாசத்தில் உள்ள குழந்தைகளாகட்டும், நாம் தான் போய் பிசாசை பிடித்துக் கொள்கிறோம் ஒழிய பிசாசு நம்மை பிடித்துக் கொள்வதில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிசாசு, இந்த சாத்தான் செய்கின்ற வேலை, இந்த உலகத்திலே தெய்வ குழந்தைக்கு, தேவ பிள்ளைக்கு அவர் விரும்பும்படியான நிறைய விஷயங்களை, கண்ணுக்கும் இந்த சரீரத்திற்கும் அவருடைய மனதுக்கும் பிடித்தமான நிறைய விஷயங்களை அமைத்து கொடுப்பது இந்த சாத்தானுடைய வேலை. அந்த அமைத்து கொடுத்ததிலே போய் விழுவது தேவ பிள்ளைகள் செய்கின்ற வேலை. தேவ பிள்ளைகள் அந்த பக்கம் போகாமல் ஆண்டவரிடம் இருந்தால் அவர்கள் எப்போதுமே நன்றாக ஒரு பாதுகாப்பான வளையத்தில் தான் இருக்கின்றார்கள். இங்கே சாத்தான் நம்மளை பிடித்துக் கொள்வதில்லை, நாம் தான் போய் சாத்தானை பிடித்துக் கொள்கிறோம். இன்று முதல் சாத்தானை நாம் விட்டு விட்டோமானால் சாத்தான் நம்மை பிடிக்க மாட்டான். அவனுக்கு பிடிக்கின்ற தைரியமும் கிடையாது. ஏனென்றால் நீங்கள் இயேசுவின் குழந்தைகள். நாம் அனைவரும் இயேசுவின் குழந்தைகள். இந்த பிசாசு, பேய் என்ற இந்த தமிழ் வார்த்தைக்கு இங்கே ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை த டெவில். த டெவில் என்பதற்கு கிரேக்க மொழியிலே டயாபோலஸ் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த டயாபோலஸ் என்ற வார்த்தைக்கு என்ன வரும் என்று பார்த்தால், பிடித்தால் விடமாட்டான். எப்படி? பிடித்தால் விடமாட்டான். எதுவரைக்கும் விடமாட்டான்? யாரை எதற்காக பிடித்தானோ அவர்களை நாசம் பண்ணும் வரை அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி தந்து கொண்டே இருப்பான். ஒன்று கண்ணுக்கு சூழ்நிலை, கண்ணை கவர்கின்ற சூழ்நிலை. கண்ணினால் கவரப்பட முடியவில்லை என்றால் இந்த சரீரம் மூலமாக கவர்கின்ற ஒரு சூழ்நிலை, இல்லை என்றால் மனதால் கவர்கின்ற சூழ்நிலையை அவன் உருவாக்கி கொடுத்து கொண்டே இருப்பான். அந்த சூழ்நிலையிலே நாம் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது, நாம் போய் விழுந்து கொள்ளக்கூடாது. இப்பொழுது நாம் முன்னால் பேசியது போல நாம் தான் அந்த சூழ்நிலையை பிடித்துக்கொண்டு, சாத்தானை பிடித்துக்கொண்டு அவனுடைய சூழ்நிலையில் விழுந்து விடுகிறோம். அதிலிருந்து விழுந்து விடாமல் நாம் இருக்க வேண்டும் என்றால்
நம்மை அவன் எவ்வளவு தாக்க முயற்சித்தாலும் நாம் அந்த சூழ்நிலையை விழுந்து விடாமல் இருந்தால் அந்த பேயினத்தில் பேயின் பிடியிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து நாம் தப்பித்து இயேசு கிறிஸ்துவானவரின் ராஜ்யத்திலேயே நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் கட்டிக்கொள்ள முடியும். இப்பொழுது நான்காவதாக சாத்தான் என்று அழைக்கப்படுகிறான். சாத்தான் என்றால் இவன் எப்பொழுதும் எதிர்மறையாகவே செயல்பட்டு கொண்டிருப்பான். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தரை இவனுக்கு பிடிக்காது. அங்கிருந்து தானே தூக்கி எறியப்பட்டான், தூக்கி எறியப்பட போகிறான். இப்பொழுதும் அவன் ஆண்டவருடைய கண்காணிப்பிலே இருக்கின்றான். ஸோ இவனுக்கு தேவனாகிய கர்த்தர் என்றால் பிடிக்காது. ஆனால் அந்த தேவனை இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இவன் மனதில் கூட நினைக்க முடியாது அந்த தேவனை எதிர்க்க முடியும் என்று. அதனால் இன்றைக்கு கூட அந்த தேவனிடத்தில் போகும்போது இவன் கையை கட்டி கொண்டு வாயை மூடிக்கொண்டுதான் அங்கே போக வேண்டும். மிகவும் ஒரு தாழ்மையான ஒரு மனப்பான்மையுடன் தான் அங்கு போக முடியும். பேசும்போதும் இவன் இஷ்டத்திற்கு எதுவும் பேச முடியாது, இவன் விருப்பப்படி எதுவும் பேச முடியாது. அங்கே ஒரு சில வரைமுறைகள் இருக்கும். அந்த வரைமுறைகளுக்கு உட்பட்டு தான் இவன் பேச முடியும். இவன் நினைவில் கூட தேவனுக்கு எதிராக நினைக்க முடியாது. இவனுக்கு அந்த சக்தி கிடையாது. அப்படியாக இருக்கும்போது அந்த தேவனை இவனுக்கு பிடிக்காது. ஆனால் அந்த தேவனுக்கு ஏதாவது இடையூறு விளைவிக்க வேண்டும், அந்த தேவனை துன்புறுத்த வேண்டும் என்றால் இவன் செய்வது அவரை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவருக்கு பிடித்ததை இவன் என்ன செய்யலாம்? துன்புறுத்தலாம், நாசம் செய்யலாம். இப்பொழுது தேவனாகிய கர்த்தருக்கு பிடித்தவர்கள் யார் என்று பார்த்தால் அவருடைய படைப்பின் குழந்தைகள் யார்? நீங்களும் நாம் தான் அவருக்கு பிடிக்கும். அதனால்தான் இந்த உலகத்தில் தள்ளப்பட்ட அவன் இந்த உலகத்திலே கண்காணித்துக் கொண்டிருக்கிற, இன்றைக்கு இந்த உலகத்திற்கு தேவனாக விளங்கி கொண்டிருக்கிற இந்த சாத்தான் என்ன செய்கிறான்? நம்மை துன்புறுத்துகிறான். நம்மை தேவனிடத்தில் அண்ட விடாமல், ஒட்ட விடாமல் தூரப்படுத்தி கொண்டே இருக்கிறான். எப்படி? இந்த உலகத்திலே நம் கண்ணுக்கும், நம் சரீரத்துக்கும், நம் உடம்பிற்கும், நம் மனதிற்கும் கவர்கின்ற வழியிலே அத்தனை விஷயங்களையும் அமைத்து கொடுத்து நம்மை அந்த படுகொலியிலே தள்ள பார்க்கின்றான். நாளைக்கு அவன் நரகத்திற்கு சொல்லும்போது நாம் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக அவன் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறான். அந்த மாய வலையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். இவன் என்ன செய்வான்? இந்த உலகத்தில் இப்படியான சூழ்நிலைகளை அவன் உருவாக்கி தருவான். எப்படி ஏதேன் வனத்திலே ஆதாம் ஏவாள் நம் முன்னோர்களை இவன் மோசம் செய்தது ஆதியாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் மோசம் செய்ததுக்கு அப்புறம் என்ன செய்தான் என்பது அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் 2வது பாகம் படித்தமே, அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னவென்று? இரவும் பகலும் சகோதரர் மேல் குற்றம் சுமத்தப்பட்டவன் கீழே தள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இரவும் பகலும் சகோதரர் மேல் குற்றம் சுமத்துவது என்றது என்ன செய்கிறான் என்றால், இந்த உலகத்திலே அவன் சூழ்நிலையை தேவ பிள்ளைகள் விழுந்து விட வேண்டிய தேவனின் ராஜ்யத்திலிருந்து இந்த உலகத்திற்கு ஆசைப்பட்டு, இந்த உலக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு விழுந்து விட வேண்டிய அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிற இந்த சாத்தான் என்ன செய்கிறான்? இந்த சூழ்நிலைகளை உருவாக்கிவிட்டு தேவ பிள்ளைகளை தவறு செய்ய விட்டுவிட்டு உடனே அங்கே மேலே போய் கர்த்தனாகிய தேவனிடம் போய் என்ன செய்கிறான்? குற்றம் சுமத்துகிறான். என்னவென்று அங்கே பாருங்கள். உங்களுடைய குழந்தை அவன் குடும்பத்தோடு இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டவன் இப்பொழுது பாருங்கள் என்ன செய்கிறான் என்றால், அப்படி என்று அங்கே போய் அவன் என்ன செய்கிறான்? குற்றம் சுமத்துகிறான். நன்றாக யோசித்து பாருங்கள். இங்கே நாம் படுகொலியில் நம்மளை தள்ளுவதற்காக சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறவன் இதை ஏற்படுத்தி கொடுத்த பின்பு உடனடியாக அங்கே சென்று நம்மேல் குற்றம் சுமத்துகிறவன் அவனாகவே இருக்கிறான். அப்படி என்றால் எவ்வளவு ஒரு கொடிய மனம் படைத்தவனாக இருக்கிறான் இந்த சாத்தான் என்பவன். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பார்த்தால் ஏதேன் தோட்டத்திலே, வனத்திலே ஆதாம் ஏவாள் நம்முடைய முன்னோர்களை இவன் என்ன செய்தான் என்றால் மரணத்திற்கு பாவம் செய்ய வைத்து மரணத்திற்கு உட்படுத்தினான். அவர்கள் உடனே மரணிக்கவில்லை. ஆனால் இதற்கு என்ன பொருள் என்றால், அந்த பாவம் செய்தவுடன் இவர்கள் உடல் மரணம், சரீர மரணம் அவர்கள் அடையவில்லை. ஆனால் என்ன அடைந்தார்கள்? ஆன்மீக மரணம் அடைந்தார்கள். இந்த ஆன்மீக மரணம் அடைந்ததினால் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டார்கள். இந்த ஆன்மீக மரணம் தேவனிடம் பிரிக்கப்பட்டது இவங்களுக்கு என்ன கொண்டு வந்தது? இந்த சரீர மரணம், இந்த உடல் மரணத்தை கொண்டு வந்தது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி
தூரம் பிரிக்கப்பட்ட நாம் அனைவருமே ஆதாம் ஏவாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும், நாளைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் மத்திய ஆகாயத்திலே வந்து நம்மளை அழைத்து கொண்டு போகும் வரை யாரெல்லாம் பிறந்து இறக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவானவர் அவரை மனம் மாறி நாம் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதுதான். நமது ஆண்டவராக, நமது கர்த்தாவாக, நமது தேவனாக நம் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வதுதான். இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது நமக்கு இந்த நற்செய்தி பாகத்திலே தேவனாகிய கர்த்தர் கொடுத்தது என்னவென்றால், இப்படி 5 விதங்களிலே அழைக்கப்பட்டு 5 விதங்களிலே செயல்பட்டு பூமிக்கு வந்து இந்த 5 விதங்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த சாத்தான், வலு சர்ப்பம் என்று அழைக்கப்படுகிறவன், பழைய பாம்பு என்று அழைக்கப்படுகிறவன், பிசாசு பேய் என்று அழைக்கப்படுகிறவன், சாத்தான் என்று அழைக்கப்படுகிறவன், அப்படியாகவே மோசம் போக்குகிறவன் என்று அழைக்கப்படும் இந்த நபர், இந்த லூசிபர் தான் இந்த 5 வேளைகளையும் எங்கே இந்த பூமியிலே நமது தேவ பிள்ளைகளோடு முக்கியமாக செய்து கொண்டிருக்கிறான். இவன் அந்நியரோடு வேலை செய்வதில்லை. ஏனென்றால் அந்நியர்கள் முன்னாலேயே இவன் பக்கத்திலேயே இருக்கிறார்கள். இவன் என்ன செய்கிறானோ என்ன சொல்றானோ அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவனுடைய முழு போக்கஸ் என்பார்களே, இவனுடைய நோக்கம் முழுவதும் தேவ பிள்ளைகள் மேல்தான். அதனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் இவனுடைய இந்த வீழ்ச்சி வலைகளிலிருந்து, இந்த படுகொலியில் தள்ளப்படும் இந்த சூழ்நிலைகளிலிருந்து நாம் தூர வர வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்திலே வசனங்கள் சொல்கின்றன, இவன் இங்கும் அங்குமாக கர்ஜிக்கும் சிங்கம் போல இவன் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். எப்பொழுது யார் இவன் வலையிலே விழுவார்கள், அவர்களை விழுங்கலாம் என்று இவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆதலால் லூசிபர் என்று பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட இந்த லூசிபர் வலு சர்ப்பமாக, பழைய பாம்பாக, பிசாசாக, பேயாக, சாத்தானாக, மோசம் செய்கிறவனாக எப்பொழுது யாரை விழுங்கலாம் என்று இங்கே சுற்றி கொண்டிருக்கும் பொழுது, தேவ பிள்ளைகளாகிய நாம் நமது விசுவாச வாழ்க்கையை எங்கே வைக்க வேண்டும், யாரிடம் வைக்க வேண்டும்? ஒரே ஒரு வழிதான், அது இயேசு கிறிஸ்துவானவரின் அவரிடத்திலேயே தான் இருக்கிறது. நாம் கட்ட வேண்டிய விசுவாச வாழ்க்கை, நாம் கட்ட வேண்டிய ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின், தேவனாகிய கர்த்தராகிய நமது இயேசு கிறிஸ்துவின் அவரிடத்தில் மாத்திரமே நாம் கட்டிக்கொள்ள வேண்டும் என்பதே இந்த நற்செய்தியின் பாகம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.